இன்னைக்கு ஸ்டார்ட் அப் உலகத்துல பெரிய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு பூட் ஸ்ட்ராப்டா இருக்கலாமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போலாமா? இதுதான் எல்லாத்துக்கு மைண்ட்லயும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வியா இருக்கு. நானே நாளைக்கு என் பையன் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுன்னு என்கிட்ட கேட்டானா, நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நீ நில்லு அப்புறம் நீ சொல்லு. அஞ்சான்ல ஒரு டைலாக் சமந்தா சூர்யாவை பார்த்து சொல்லுவார்ல, அது நீ முதல் நில்லு அப்புறம் சொல்லுன்னு சொல்ற மாதிரி தான் நான் அவன்கிட்ட சொல்லுவேன். முதல் சொந்த காலில் நிக்கணும், அப்புறம் தான் நம்ம போய் யார்கிட்ட சொல்றோமோ அவங்க முதல் நம்ம கதையை கேட்பாங்க. ஏன்னா யாரும் நம்ம கதையை கேட்க மாட்டாங்க. நீ முதல் என்ன செஞ்ச, ஆல்ரெடி நீ வச்ச காசுல நீ என்ன செஞ்ச, அப்புறம் தான் நீ என்கிட்ட நீ கேட்கணும் அப்படின்றதுதான் பிளண்டா இது ஸ்ட்ராங்கா புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரியான வேர்டை நான் யூஸ் பண்றேன். அப்படிதான் இன்வெஸ்டர் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் உழுகும். சோ இந்த இடத்துல எதுக்காக நீ என்கிட்ட வரேன்னு கேட்க போகும்போது, நான் ஸ்கேலிங்காக தான் வரேன்னு சொன்னா மட்டும்தான் இன்வெஸ்டர் வருவாரே ஒழிய, நம்ம ஐடியா வச்சு நம்ம அவரை வச்சு ட்ரையல் பார்க்க போறோம்னு சொன்னா எந்த இன்வெஸ்டர் வரமாட்டாங்க. நான் 0ல இருந்து 100 வந்துட்டேன் என் காசுல போட்டு, நான் 100ல இருந்து 1 லட்சம் வரணும், அதுக்கு நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அவங்க 101% இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஆனா நான் இப்ப 0ல இருந்து நான் 50 வர்றதுக்கே நான் உங்கள்ட்ட வந்திருக்கேன்னு சொன்னா எந்த இன்வெஸ்டரோ நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்பாவே சப்போர்ட் பண்ண மாட்டார். இதுதான் உண்மை. சோ உங்களுக்கு பணம் இருக்கும் போது ஸ்கேல் பண்றதுக்கு பணம் வாங்க போங்க. பணம் இல்லைன்னா பணத்தை முதல் நம்ம சம்பாரிச்சுட்டு அப்புறம் ஃபர்தருக்கு பணத்தை வாங்க போவோம்.